சூர்யா என்ன நம்பவே இல்ல. என்கிட்ட ஸ்டோரியும் கேட்கல. கிட்டத்தட்ட அவர வச்சு நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஆனா, அவரு ஏன் என்ன நம்பல அப்படின்ற விஷயத்த தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதுதான் இப்ப பேசும் பொருளா மாறியிருக்குன்னு சொல்லணும். என்ன ஏதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்தில ஜிவிஎம் அவர்கள் ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அதிலயும் வந்து மாஸ்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் அப்படின்ற மாரி இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல குடுக்கும்போதும் நெறைய விஷயம் அவர் பேசினாரு. அவர் சினிமா கரியர பத்தியும் சரி, நெறைய விஷயம் பேசும்போது, முக்கியமா வந்து இந்த துருவ நட்சத்திரம் படத்த பத்தியும் பேசினாங்க. ஏன்னா, துருவ நட்சத்திரம் படம் இப்ப ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு கட்டத்துக்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பல வருடமா எடுத்த அந்த படம், இந்த படத்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி இந்த படத்தில வந்து யார் நடிக்க இருந்தாங்க அப்படின்ற விஷயம் சொல்லும்போது, அப்ப சொன்னாரு, "இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சூர்யா கிட்ட தான் வந்து பிட்ச் பண்ணியிருந்தேன். அதிலும் சூர்யா கிட்ட வந்து ஸ்டோரிய வந்து நான் சொல்லும்போது வந்து ஒரு ஐடியாவா அவர் கேட்டாரு என்கிட்ட. என்கிட்ட ஸ்டோரியும் அவர்ட்ட கேட்டாரு. ஸ்டோரியும் சொன்னேன். அதேமாரி ஒரு ஐடியாவும் ஃபர்ஸ்ட்டு கேட்டாரு. அதுவும் சொன்னேன். எல்லாமே வந்து சொல்லியும் சூர்யா இந்த ஸ்டோரிய பிக் பண்ணல. அதாவது இந்த ஸ்டோரி ஒத்துக்கல அவரு. அவர் வந்து மேபி என்ன நம்பல போல இருக்கு. அந்த விஷயம் தான் எனக்கு புரிஞ்சது. ஏன் நம்பல அப்படின்ற விஷயம் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே இல்ல. ஏன்னா வந்து இத்தன நாளா வந்து எனக்கு வந்து நெறைய யோசனை இருந்துச்சு. அவர் வந்து என் என் கதைகள பண்ணுவாரு. அவரு பண்ணாருன்னா, நெறைய விஷயம் மாத்தலாம். அவரு ஸ்டோரி, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் மாத்தி, சூர்யாக்காக ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கூட நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா, துருவ நட்சத்திரம் ஸ்டோரி கேட்டும் சூர்யா அவர்கள் ஒத்துக்கல. அதேமாரி நான் காக்க காக்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர வச்சு வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த 3வது படமும் அந்த அளவுக்கு நான் நல்ல படமா பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். அத ஏன் சூர்யா நம்பல போல இருக்கு. 2 படம் நான் ஹிட் குடுத்துருக்கேன் அவர வச்சு. ஆனா, அவரு ஏன் இந்த 3வது ஸ்டோரி என்கிட்ட நம்பலன்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாரி பாதிச்சுச்சு அப்படின்ற விஷயம் வந்து சொல்றாரு. அதேமாரி எனக்கு அது யோசனையாவே இருந்துச்சு என்னன்னா, அவரு வந்து எனக்கு ஃபேவர் பண்ண சொல்லல நானு. என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்துக்கு வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆனா சூர்யா அவர்கள் அந்த படத்துக்கு வரவும் இல்ல. எனக்கு ஃபேவரும் பண்ணல. நான் ஃபேவர் கூட பண்ணல. ட்ரஸ்ட் பண்ணுங்க. 2 படம் ஹிட் குடுத்த எனக்கு 3வது படமும் ஹிட் குடுக்க தெரியும் அப்படின்ற நம்பிக்கையில வாங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கேட்டேன். பட் அவரு என்ன புரிஞ்சுக்கல. ப்ரொடியூசரும் நான் தான் சொன்னேன். ஏன்னா அந்த படம் மேபி வந்து துருவ நட்சத்திரம் மேபி ஃப்ளாப்பா கூட ஆகலாம். ஏன்னா ஸ்டோரி இதுவானாலும் பிரச்சனை இல்ல. ஃப்ளாப்பா கூட ஆனா கூட ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கு இந்த ப்ரொடியூசரே இந்த படத்துக்கு நான் தான் பண்ண போறேன். ப்ரொடியூசரே நான் தான் பண்ண போறேன்னும் பட்சத்தில, சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்கலாம். பட் ஆனா சூர்யா அவர்கள் வரல அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாவே ஜிவிஎம் அவர்கள் பேசின விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ இத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.